அடுத்தபடியாக தலைப்பு மற்றும் வசனம் பை ஜூடா ஜூனியர். விடுமுறை வேதாகம பள்ளி 2026 செம்பொருள். இயேசுவிடம் வாருங்கள். நாள் 1. பொருள்: என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு. ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். ரோமர் 15:7. நாள் 2. என்னை நேசிக்கும் இயேசு. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9. நாள் 3. பொருள்: என்னை மன்னிக்கும் இயேசு. மேற்கின்றும் கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். திருப்பாடல் 103:12. நாள் 4. பொருள்: எனக்கு கொடுக்கும் இயேசு. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6:38. நாள் 5. பொருள்: என்னை பாதுகாக்கும் இயேசு. உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சிடாதீர்கள் என்றார். மத்தேயு 16:27. நன்றி. அடுத்தபடியாக பிகினர்ஸ் மனப்பாட வசனம். If in my name they are free for editing, I'll do it. John 14:14. The God is my helper, I will not be afraid. Hebrews 13:6. எதை கேட்டாலும் செய்வேன். ரோமர் 16:16. சொல்லு இல்லையா? டான்ஸா தெரியுமா? பாட்டு பக்கத்துல வச்சிருக்கேன்.
மூஞ்சு என்னிடம் வருவதை கூறும்பே நான் தட்டிவிட மாட்டேன். Whatever you ask for in prayer, with faith you Matthew 21:22. We love because he first loved us first John 4:9. என்னிடம் வருவதை நான் புறவே தள்ளிட மாட்டேன். யோவான் 4:37. We love because he first loved us. 1 John 4:19. பேசு 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 நீ பேசு
But think you may know the Son of Man has authority on earth to forgive sins. Mark 2:10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷனுடன் அதிகாரம் உண்டு. மார்க் 2:10. என்னிடம் வருவதை நான் புறமே தள்ளிவிட மாட்டேன். யோவான் 6:37. We love because he first loved us. 1 John 4:19. என்னிடம் வருவரை புறம்பு நான் தள்ளிட மாட்டேன். மார்க் 10:14. We love because he first loved us. 1 John 4:19. என்னிடம் வருவரை நான் புறம்பு தள்ளிட மாட்டேன். யோவான் மார்க் 10:14. He first loved us. 1 John 4:19. முன்னாடி வந்துருங்க. நீங்க அப்படியே பின்னாடி போங்க. அவங்க நீங்களும் முன்னாடி வாங்க. நீங்களும் முன்னாடி வாங்க. பின்னாடி போங்க. சரி. என்னிடம் வருவதை நான் புறம்பே தள்ளிட மாட்டேன். John 6:37. We love because he first loved us. John 4:19. Thank you. என்னிடத்தில் வருபவரை நான் புறம்பே தள்ளிட மாட்டேன். யோவான் 6:37. The Lord is my helper, I will not afraid. ஓகேவா? கொஞ்சம் பாருங்க. சொல்லுவானா? We love because he first loved us. 1 John 4:19. Good. அவ்வளவுதானா? கை தட்டுறீங்களா? We love because he first loved us. 1 John 4:19. இவங்களுக்கு 5. அந்த மைக் அடுத்தபடியாக பிரயோஜனம். கடலுக்குள்ள பெரிய படகாகி போட்டது ஐயசா ஏனோ ஐயசா ஐயசா ஏனோ ஐயசா பிடிக்க படகு ஒன்று
பெரியார படகாக்கி போட்டது படகுல இருந்த சீர உசுருக்கு பயந்து போன படகுல இருந்த சீர உசுருக்கு பயந்து போடு இயேசுசாமி வந்தாரே பாதுகாப்பு தந்தாரே இயேசுசாமி வந்தாரு பாதுகாப்பு தந்தாரு ஐயசா ஏயா ஐயசா ஐயசா ஏயா ஐயசா ஐயசா ஏலோ ஐயசா ஐயசா ஏலோ ஐயசா ஐயசா ஏலோ ஐயசா சரி சரி சருவன கத்து வீசி போட்டாரோ டம டம டமன அலையாட்டி போட்டாரோ சரி சரி சருவன கத்து வீசி போட்டாரோ டம டம டமன அலையாட்டி போட்டாரோ கடகட கடகன இயேசுசாமி வந்தாரே கடகட கடகன இயேசுசாமி வந்தாரே புடி 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 என கையை புடி நீட்டாரு புடி 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 என கையை புடி நீட்டாரு ஐலசா ஏலோ ஐலசா ஐலசா ஏலோ ஐலசா அழகாக ஆடி நல்ல கைத்தட்டலாமா? எங்க VPSல பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் வந்து பிரைமரி டீம். ஏன்னா டெய்லி காலையில நாங்க வசனம் கேட்கும்போது 6ல இருந்து 7 பிள்ளைங்க டெய்லி தவறாம வந்து வசனம் சொல்றாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்க அனுப்ப பேரண்ட்ஸாக ஒரு பெரிய கைத்தட்டல். இப்போ நம்ம ஒரு உடல் மொழிய ஒரு வாசனை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வசனங்களை பாருங்க. அல்லேலூயா. உண்மையாக இருக்கிறதுல சிறந்த ஊழியம் வந்து சிறந்த ஊழியம் தான். அதை அனுப்பி வைத்த பெற்றோர்கள் மற்றும் அதை பயிற்சி வைத்த VPS டைரக்டர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ். அதை விட பெரியது என்னன்னா இந்த பிள்ளைகளுக்கு வர நாள் ஃபுல்லா திருச்சபைகள் எப்படியாவது என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு நாள் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவர்களை போஷித்து வழி நடந்திருப்பீங்க. இப்படி போஷித்த ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவதாக. இந்த மாதிரி இந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களும் அவர்களும் இந்த ஆண்டிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். இதன் மூலமா தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில இந்த சிறுவர்களுடைய தடைவிடாமல் இருக்க என்ன பண்ணணும், சண்டே ஸ்கூலுக்கு அவங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து அவர்களை அழைத்து இந்த சண்டே ஸ்கூல் மூலமா அநேக காரியங்களை என்ன பண்ணலாம் கற்றுக்கொள்வார்கள். ஆகையினால பெற்றோர்கள் என்ன பண்ணணும், சண்டே ஸ்கூலும் நடக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, சண்டே என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த யோசனை செய்வோம். சரி, ஐயா கொஞ்சம் சின்ன ஆர்டர் இருக்கா? கிறிஸ்தன் அண்ணா அவங்களை அழைக்கிறோம். கிறிஸ்தன் அண்ணா அவங்களை அழைக்கிறோம். ஐயாக்கும் அக்காவே முன்னாடி கூப்பிடுறோம். கேரளா அவர்கள் முன்னாடி நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் கட்டளை பஸ்.
என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15:9. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலகிடுவார். சங்கீதம் 103:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலகிறார். சங்கீதம் 103:12. உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். துணிவோடு உடனே இயேசு அவர்களை பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். லூக்கா 6:38. As far as the east is from the west, so far hath he removed our transgressions from us. John 15:9. Psalms 103:12. என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். யோகா 15:9. அடுத்தபடியாக ஜூலியர் டான்ஸ். நாள் 1. அந்த வான இந்த பூமியாவும் நமக்கு சொந்தம்தான். இளமொழி சாதிக்கிறது இயேசுவின் நாமம்தான். அந்த வான இந்த பூமியாவும் நமக்கு சொந்தம்தான். இளமொழி சாதிக்கிறது இயேசுவின் நாமம்தான். வந்த வந்த மலர்கள் நாம் இயேசுவின் மனம் வீசுவோம். இயேசுவை போல் எல்லோரையும் இயேசு நாம வாழ்வோம். வந்த வந்த மலர்கள் நாம் இயேசுவின் மனம் வீசுவோம். இயேசுவை போல் எல்லோரையும் இயேசு நாம வாழ்வோம். அம்மாவை போல அப்பாவை போல நண்பனை போல அது புரியல. அம்மாவை போல அப்பாவை போல நண்பனை போல அது புரியல. இயேசுவை போல இதழையும் கேட்டா இவர்கள் குடும்பம் மாதலமாக. இயேசுவை போல இதழையும் கேட்டா இவர்கள் குடும்பம் ஆக்கலமாக.
அன்பிற்கும் நன்றி, ரொம்ப அழகா ஆடினீங்க. இப்ப அடுத்தபடியாக இன்டர் சீனியர் மனப்பாட வசனம். ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க, ரெண்டு சேர்த்து ஃபர்ஸ்ட் என்ன வசம் தெரியாதா? ஃபர்ஸ்ட் மைக் ரெண்டுமே சேர்த்து பாஸ் பண்ணிடுறேன். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் ஆகிறோம். 1 யோவான் 4:11. அவர் எழுந்து காற்றை அடைத்து கடலை பார்த்து இறையதே அமைந்தால் இரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைந்தால் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுறீர்கள்? யான் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். மார்க்கு 4:39-40. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் ஒன்றாய் இருப்பீர்கள். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சியாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்ல, அடிமை என்றும் சியாதனன் என்றும் அல்ல, ஆண் என்றும் பெண் என்றும் அல்ல, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். 1 யோவான் 4:11. உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஒரு பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. சங்கீதம் 103:3-4. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மார்க்கு 4:39. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. Jesus called them to him, saying, let the children come to me, but do not hinder them, for to such belong the kingdom of God. I truly say to you, whoever receive the kingdom of God like a child shall not enter it. Luke 18:16-17. அடுத்தபடியாக இன்டர் சீனியர் டான்ஸ். நான்கு.
தன்னையே தந்தாரே. கேளு கேளு தேவை கேளு, இயேசு சாமி கொடுப்பாரு ரொம்ப நல்லவரே. பாரு பாரு கொடுக்கிற பாரு, கொடுங்க அப்போது கொடுப்பினாரு. இயேசு அன்பு தந்தாரு, இயேசு வாழ்வு தந்தாரு, இயேசு அன்பு தந்தாரு, இயேசு வாழ்வு தந்தாரு. கேளு கேளு தேவை கேளு, இயேசு சாமி கொடுப்பாரு ரொம்ப நல்லவரே. தருவார், அதை மகிழ்ச்சி தருவார், உடலும் தருவார், உண்மையும் தருவார், தருவார், அதை மகிழ்ச்சி தருவார், உடலும் தருவார், உண்மையும் தருவார். கேளு கேளு தேவை கேளு, இயேசு சாமி கொடுப்பாரு ரொம்ப நல்லவரே. பாரு பாரு கொடுத்திர பாரு, கொடுங்க அப்பொழுது கொடுப்பினாரு. ஞானத்தை தருவார், நல்ல உள்ளத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், மன அமைதி தருவார். ஞானத்தை தருவார், நல்ல உள்ளத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், மன அமைதி தருவார். இயேசு அன்பு தந்தாரு, இயேசு வாழ்வு தந்தாரு, இயேசு அன்பு தந்தாரு, இயேசு வாழ்வு தந்தாரு. கேளு கேளு தேவை கேளு, இயேசு சாமி கொடுப்பாரு ரொம்ப நல்லவரே. பாரு பாரு கொடுத்திர பாரு, கொடுங்க அப்போது கொடுப்பினாரு. இயேசு அன்பு தந்தாரு, இயேசு வாழ்வு தந்தாரு, இயேசு அன்பு தந்தாரு, இயேசு வாழ்வு தந்தாரு. நானே தந்தானம் நானே, நானே தான தந்தானே, நானே தந்தானம் நானே, நானே தான தந்தானே. மிக அருமையாக அதில் சிஎஸ் இன்னொரு நடத்தை பேசலாமா? இப்ப அடுத்தபடியாக விபிஎஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ரிப்போர்ட்டை எழுதி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து என்னோட 10th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாலே ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா என் கூடயே உட்காந்துட்டு, நீ என்ன லா போடுற, எதெல்லாம் தப்பு, அந்த லா கரெக்ட், கொம்பு எங்க இருக்கு, கொம்பு இல்ல அப்படின்னு எனக்கு என்னோட 10th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வந்து மறுபடியும் நான் உட்காந்து ஃபுல்லா எழுதியிருக்கேன். இன்னைக்கு தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் படிச்சிருவேன் நான் என்ன எழுதியிருக்கேன்றத. ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விபிஎஸ் ஆண்டறிக்கை 2026. செம்பொருள், இயேசுவிடம் வாருங்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மத்தேயு 19:14. இந்த ஆண்டு விபிஎஸ் தொடங்க கிருபை செய்த என் தேவாதி தேவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விபிஎஸ் இறுதி நாளின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்துள்ள உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக விபிஎஸ்க்கு ஆயத்தமாக மே 1ஆம் நாள் வீதிகளில் சென்று பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அணுகி அவர்களை வரும்படி கேட்டோம். தேவனுடைய கிருபையின்படி அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க பிள்ளைங்க எல்லாரையும். விபிஎஸ் தொடக்கமாக மே 3ஆம் நாள் தொடங்கப்பட்டது.
லாரன்ஸ் ஐயா அவர்கள் ஜெபித்து அதை தொடங்கினார்கள். சுமார் 40 பிள்ளைங்க வந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே அட்டெண்டன்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமமாக 40 சில்ட்ரன் வந்திருக்காங்க நமக்கு இந்த வருஷம். அண்ட் இதில் வந்து 4 டீச்சர்ஸ் எடுத்தாங்க, 8 வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. வாலண்டியர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைங்க யாரும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா விஷயமும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அது எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு, உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், வரைஞ்ச சார்ட்ஸ், அவங்க எழுதி இருக்கிறது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளைங்களுக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைங்க வந்து வசனம் சொன்னது, பாட்டு பாடினது, டான்ஸ் ஆடினது எல்லாமே டீச்சர்ஸோட ஃபுல் எஃபர்ட் அண்ட் வாலண்டியர்ஸோட ஹெல்ப்பால தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிய தலைப்பின் கீழ் வசனங்களும் பாடல்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் ஆர்வத்துடன் உற்சாகமாக கற்றுக்கொண்டார்கள். அதுடன் மிஷனரி ராபர்ட் ரேக்ஸை பத்தி இந்த வருஷம் சொல்லி கொடுத்திருந்தோம். அதுல வந்து அவர் எப்படி சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாருன்றது, பிள்ளைங்களை எப்படி அவர் வந்து அப்ரோச் பண்ணாருன்றதை பத்தி இந்த வருஷம் பிள்ளைங்க கத்துக்கிட்டாங்க. 8/5/2026 அன்று பிள்ளைகளை மகிழ்விக்கும் வண்ணமாக ஆயர் அவர்களோட தலைமையில மிஸ்டர் பால் தாமஸ் அப்படின்ற ஒரு ஐயா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு மேஜிக் ஷோ நடத்தினாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். இந்த மாதிரி 10 தலைப்புகள் இருக்கு. நம்ம 5 தலைப்புகள் தான் எடுத்து அதை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம். 10 தலைப்புகளை வச்சு அதுக்குரிய வசனங்களை வச்சு ஐயா வந்து மேஜிக் ஷோ அன்னைக்கு பண்ணி காமிச்சாங்க. பிள்ளைங்க எல்லாரும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆயர் ஐயாவுக்கு அதுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் 9/5/2025 அன்று, அது நேற்று, பிள்ளைங்களுக்கு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக அவங்களுக்கு வந்து சிங்கிங் காம்படிஷனும் இன்ஸ்பெக்ஷனும் நடத்தியிருந்தோம். அதுக்காக ஆயிரம் அவர்களும் மிஸ்ஸஸ் சுபிதா பிரைட் அவர்களும் வந்திருந்தாங்க. இவங்க இருவரும் சேர்ந்து பிள்ளைங்களை வந்து ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க பாடின பாடல்களை, அவங்க எப்படி கிளாஸ்ல இந்த வாரம் ஃபுல்லா என்ன கத்துக்கிட்டாங்கன்றத ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணாங்க. அதுக்காக ஆயிரமாக்கும் சுபிதாக்காக்கும் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் தங்கள் படித்த வசனங்களை மனப்பாடமாக, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிள்ளைங்க வந்து முன்னாடி வந்து டெய்லி மார்னிங் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்தோடனே வசனம் சொல்லிடுவாங்க. அதுக்கு முந்தின நாள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்ல, இந்த கருப்பொருள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து பிள்ளைங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் அவங்களுக்காக சின்ன சின்ன பரிசுகளும் அளிக்கப்பட்டது. சபையார் அனைவரும் அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக சபையாருக்கு நன்றி. அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்கு இந்த இடத்துல. தினந்தோறும் அதே மாதிரி 10:30 மணி அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டது. ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் கான்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொரு ஃபேமிலிக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல டேஸ்டான எல்லா ஸ்நாக்ஸுமே டேஸ்டா இருந்தது. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஜூஸும் குடிச்சு பிள்ளைங்களுக்கு எந்த விதமான உடல் சோர்வும் எதுவும் இல்லாதபடி கடவுள் பாதுகாத்து கொண்டாங்க. அதற்காக ஆண்டவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருந்த NDS சுபாஷனாக்கு நன்றி சொல்றோம். இன்னைக்கு மத்தியானம் உணவுக்கு இன்னைக்கு மிஸ்டர் விஜய் ஒரத்தூர் சர்ச்சோட PC மெம்பர் அவர்கள் தான் இன்னைக்குள்ள சாப்பாடை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் தினேஷன் அவர்களும் வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சுத்தி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வருஷம் நமக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவர்களோட பேர்ல நான் வாசிக்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து முதல் நாள் வந்து ஒரு அன்னோன் பர்சன் அவங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க. செகண்ட் டே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் அவர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். 3வது நாள் ஜெயசுதா அவர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். 4ஆம் நாள் சுதாகர் அண்ட் ஃபேமிலி, 4-5ஆம் நாள் சுதாகர் அண்ட் ஃபேமிலி கொடுத்தாங்க. 6வது நாள் ஜோதி ஆண்டி, 7வது நாள் ரூபன் அண்ணா அவர்கள், 8வது நாள் அருள் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து அருள் அண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக மற்றபடி கான்ட்ரிபியூஷனா கொடுத்தவங்க வந்து மிஸ்டர் பாஸ்கர் அண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. ஹேமா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஹெவனோட அப்பா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சுதாகர் அவர்கள், மறைந்த நமது ஜெஸ்ஸி ஆண்டி அவர்கள் நினைவாக இன்னைக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், அந்த கடைசி நாள் பிரைஸ்ல ஒரு போர்ஷன் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனா கொடுத்துருக்காங்க. அவர்களே இந்த நாள்ல நினைவு கொள்கிறோம். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இங்க VBS சண்டே கிளாஸ் எல்லாமே நடத்தினது அவங்க தான்ன்றது எனக்கு சொன்னாங்க. ஸோ அவங்க நினைவாகவும் இன்னைக்கு வந்து பரிசுல ஒரு பகுதி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரூபன் அண்ணாக்காக நன்றி ரூபன் அண்ணா, நம்ம லாரன்ஸ் ஐயா, எட்வன் ஐயா அவர்கள், ஒரத்தூர் PC மெம்பர் விஜய் அண்ணா அவர்கள், அதுக்கப்புறம் நவராஜ் அவர்கள், மனோஜ், ஜோதி ஆண்டி,
இம்மானுவல் அவர்கள், அருள்ராஜ் அவர்கள், இவங்க எல்லாருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுபட்டு யாராவது பேரை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ரியலி சாரி. நான் இது வரைக்கும் நோட் பண்ண எல்லார் பேரையும் நான் வந்து ரீட் பண்ணிட்டேன். இவங்க எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்க வந்து ஊக்குவித்ததாலதான் இவ்வளவு நாள் எங்களால் நடத்த முடிந்தது. அப்புறம் எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நாங்க வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஜெபம் இல்லைன்னா இந்த இடத்துல நாங்க இந்த 8 நாள் நாங்க நடத்தி இருக்க முடியாது. அப்புறம் பெரிய இதை வந்து பேரண்ட்ஸ்க்கு, இந்த ஏரியால இருந்து பிள்ளைங்களை அனுப்பின பேரண்ட்ஸ்க்காக எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் நீங்க. ஏன்னா எங்களை நம்பி 7 நாளும் அனுப்பி இன்னைக்கும் வந்து எங்க கூட நம்ம கூட உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து உங்களுக்கும் தேங்க்யூ, ரொம்ப தேங்க் பண்றோம் உங்களையும். தொடக்க முதல் முடிவு வரை எங்களோட இருந்து தேவனுக்காக நன்றி. எங்க பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி, எங்க ஊழியர் ஐயா, எங்க ஊழியர் பாஸ்டர்மா எல்லாருக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி. சரி பிள்ளைங்களா, உங்களுக்கு வாரம் ஃபுல்லா சொல்லி கொடுத்தது யாரு? நானே. சரி, அப்புறம் வேற யாரெல்லாம்? டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு பார்க்கலாமா? சர்ப்ரைஸ் ஒண்ணு பார்த்துடலாமா? ரெடியா? எப்பவும் போல சொங்கி திரும்ப போயிட்டு இருக்கு. ரெடியா? எப்படி இருந்தது பிள்ளைங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, சரி, நம்ம மோஸ்ட் அவேட்டட். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஊழியர் ஐயா அவர்கள் நமக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன பேசினாலும் சின்ன பசங்க அவங்க பேசுறது அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வாரம் முழுக்க எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அப்ப அது அந்த சமயத்திலேயே தம்பி
இந்த பார், அங்க போகாத, அங்க பார்க்காத அப்படின்னு பேரண்ட்ஸுங்களுக்கு சொல்றதுக்கு டைம் கிடையாது. செய்தி நான் யாரையும் சொல்லல, செய்தி பார்த்துருக்காங்க. அப்ப பேரண்ட்ஸுங்க இல்லாத பிள்ளைகளை சேஃப்டியா பாதுகாக்கிறது யாருன்னு நினைக்கும் போது அந்த சமயத்துல நீலமங்கலம் சர்ச்சில் வந்து விடுமுறை வேதாகம் பண்ணிட்டு அழகா வச்சிருந்தாங்க. எல்லா குழந்தைகளையும் வீட்டுல பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். அந்த டீச்சர்ஸுங்களோட அருமை என்னன்னு இந்த மே மாசம் லீவ்ல தான் எல்லா பேருங்களுக்கும் தெரியும். உண்மையா இல்லையா? ஒரு அக்கா வேகமா தலையாட்டாங்க உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இன்னைக்கு என்ன தினம்? அன்னையர் தினம். அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் முதலாவதாக அனைத்து சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சகோதரர்கள் நீங்கள் எல்லாம் ஒரு கரம் தட்டுதலை கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அலெக்சாண்டர் ஐயா கை தட்ட மாட்டார், என்ன கோபம் தெரியல அந்த அம்மா மேல. காலத்துக்கும் நானே தான் கை தட்ட மாட்டேங்கிறேன் புரிச்சார். முதலாவதாக இந்த பிள்ளைகளை விடுமுறை வேதாகம் பள்ளிக்கு அனுப்பிய எல்லா பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசிரியர்கள் ரொம்ப ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் நான் கூட எதிர்பார்க்கல. இந்த கேரளா மிஸ் ஆயிட்டாங்க, வரல டான்ஸ் ஆடுங்க. டீச்சர்ஸ்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அவங்க டான்ஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த ஒரு வார காலமாக இந்த பிள்ளைகளை ஒன்றிணைத்து அவர்களை இந்த விடுமுறை வேதாகம் பள்ளி சர்ச்சில் நடத்துறதுனால நீங்கள் எந்த பெற்றோர்களும் இது மத அடிப்படையானது நீங்க தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க. பிள்ளைகளை நல்வழிப்படுத்துதல், ஒழுக்கத்தின் பாதையில நடத்துதல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. லீவ்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து வெயில்ல போய் விளையாடுவாங்க, நேரத்தை வீணடிப்பாங்க. அந்த பிள்ளைகள் தமிழையும் இங்கிலீஷையும் எழுத்து கூட்டி வேகமா சரளமா படிக்கலாம். எத்தனை பெற்றோர்கள் நீங்க வெளியில பார்த்திருப்பீங்க, ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க டான்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் போட்டுட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 100 மீட்டர் தூரத்துல வச்சுருவாங்க. நம்ம குழந்தை எதுன்னு நமக்கே தெரியாது, வீடியோ எடுத்துட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்க, அதே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நெருக்கமா உங்க முன்னாடி உங்க பிள்ளைங்க வந்து ஆடலும் பாடலும் வசனங்களை சொல்றதும் அவங்க திறமைகளை வெளி காட்டுறாங்க. அதை நீங்க கண்குளிர பாக்குற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஆலயம் உங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்குது. இது வந்து ஒழுங்குபடுத்துறது தான் குழந்தைகள், ஏன்னா மதம் சார்ந்தது அல்ல. எனவே இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு நடக்குது. நீங்க விருப்பம் உள்ள பெற்றோர்கள், கட்டாயம் கிடையாது, விருப்பம் உள்ள பெற்றோர்கள் நீங்கள் தயவு கூர்ந்து பிள்ளைகளை அன்போடு நீங்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அவர்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வருவதற்காகவும் நீங்கள் ஞாயிறு பாடசாலைக்கு அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஆசிரியர் பெருமக்கள், இப்ப எங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற பசங்க எல்லாமே பேசிட்டே இருக்கிறோம். ஆனா நான் நேற்று பார்த்தேன், டீச்சர்ஸ் அங்க உட்காந்து இருந்தாங்க, அவங்க பேசவே இல்லை. புதிய முகத்தை பார்த்தாதான் ஒரு மரியாதையா இருக்கு. பழையெல்லாம் எங்க அம்மா தானே எனக்கு தெரியும், அவ்வளவுதான், எங்க ஆயா தான், அவங்க பார்த்து அப்படி போயிட்டு இருப்பாங்க. இந்த டீச்சர்ஸ் அந்த பிள்ளைகளே ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக டைரக்டர் திருமதி சில்வியா சகோதரி அவர்களை தொடர்ந்து, அப்புறம் கேரள் அக்கா, ஜெபேல் அக்கா, ஜோதி அம்மா, அப்புறம் இவங்க நம்ம அருள் ரன்யா சகோதரி அவர்கள், ரேச்சல் அவர்கள், சாலமன் அவர்கள், வேற எதனா பேர் விட்டுட்டோமா, ரீவா, அவங்களாம் வந்து அவங்க தான் ஆளின் நாள் எல்லாமே அவங்க தான் பார்த்து. ஓகே ரைட். இத்தனை பேரையும் ஆபிரகாம், இத்தனை பேரையும் ஒருவேளை என்ன பெயர் சொல்லிட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இவர்களுக்காக ஒரு பெரிய கரம் தட்டுதலை கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கிறேன். அவர்களுக்காகவும் ரைட். ஓகே. நிறைய குருசேகரத்துல வந்து நம்ம சர்ச்சில், நிறைய சர்ச்சில் வந்து ஒரு நாளைக்கு 4-5 பேர் சாப்பாடு கொடுக்குறவங்களாம் வந்துட்டாங்க. இந்த சாப்பாடு இன்னைக்கு எங்க கொடுக்குறது, அங்க கொடுக்கலாமா, இங்க கொடுக்கலாமா, நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க உண்மையிலேயே ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது ஒரு தட்டுப்பாடு இருந்துச்சு. நான் அதை வெளியில யாருக்கும் சொல்லிக்கல, இன்னும் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் சபையில இருக்கிற பேரண்ட்ஸ், சப்போர்ட்டர்ஸ், நீங்க எல்லாமே வந்து வெல்விஷஸ், ஆலயத்தோட வெல்விஷஸ், நீங்க எல்லாமே முன்னாடி வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. அவங்களுக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதை வந்து போய் கேட்கணும் இல்லையா, கூச்சப்படாம. சில சபையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியர் நீங்க போய் கேளுங்கன்றுவாங்க, 1000 இருந்து 1000 நீங்க போய் கேளுங்க. ஆனா இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இவங்க டீச்சர்ஸ்
அண்ட் டைரக்டர் இவங்களே தான் போயிட்டு எல்லாரையுமே நேரடியா பார்த்து இல்ல போன்ல தொடர்பு கொண்டு எல்லா நாளுக்கான ஸ்நாக்ஸையும் அவங்க ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்தாங்க. எனவே அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்த உள்ளங்களுக்காகவும் அந்த கேட்டு வழி நடத்தின அந்த டைரக்டர் டீச்சர்ஸ்க்காகவும் ஒரு கரம் தட்டுதலை கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற நம்முடைய குருசேகர ஆயரையா அவர்கள் எப்பவுமே அவர் நம்ம சபை மேல ஒரு பெரிய பெரிய பிரியமும் ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. எப்படின்னாலும் அவங்க பார்த்துப்பாங்க, நடத்திடுவாங்க. அந்த நம்பிக்கையை எல்லா திருச்சபை மேல வைக்காம நம்ம திருச்சபை மேல வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். எனவே குருசேகர் ஆயிரையா எல்லா நிலைகளிலும் எங்களை வழிநடத்துமைக்காக ஆயிரை அவர்களுக்கும் ஆயிரம் அவர்களுக்கும் கரம் தருதலை கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். வழிநடத்தின எல்லா நிலைகளிலும் ஒரு பேக் சப்போர்ட் வந்து வழிநடத்தின NDS ஐயா, NDS சுபாஷனன் அவர்கள் மற்றும் செயலர் அந்நியர் அவர்கள், பொருளர் அவர்கள், அனைத்து திருச்சபை ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு சிறிய வாழ்த்துறை நம்மத்தில் இருக்கக்கூடிய குருசேகர ஆயர் அம்மா அவர்கள் வழங்கும்படியாக நான் முதல்ல நீங்க அவர் கடைசியா ஃபைனல், எப்பவுமே ஹீரோ எல்லாம் கடைசியா தான் பேசணுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவருடைய மகிமையாக சிறப்பாக இந்த ஒரு வார காலமாக விழுப்புரம் வேதாகம பள்ளியை சிறப்பாக வழிநடத்தி சென்ற இயக்குனர் ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடவுளாமே உங்களையும் உங்களுடைய திருப்பணிக்கு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பிள்ளைகளை அனுப்பி வைத்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு உணவு மற்றும் தின்பண்டங்களை கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக திருச்சபை ஊழியர் அண்ணனை கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அவருடைய திருப்பணியை ஆண்டவராமே அதிகமாக ஆசீர்வதித்து வழங்குவாராக. எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவர்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. வாழ்த்துறை வழங்கிய குருசேகர ஆயர் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய குருசேகர பொருளர் ஐயா அவர்கள் ஒரு சிறிய வாழ்த்துறையை வழங்குவார். அன்புக்குரியவர்களே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரே சின்ன குழந்தைங்க நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். நான் இங்க வந்து உட்கார்ந்த உடனே திரும்பவும் ஏற்கனவே நீங்க எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல. நான் அன்னைக்கு ஒரு முறை சொல்றப்ப, ஒரத்தூர் குருசேகரம் பிரிந்தால் ஆயுருடைய எல்லாம் எங்க அமைக்கப்படும் சொல்லுங்க? நீலமங்கலத்தை தான் அமைக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன். இதை ஏற்கனவே ஒரு இருக்கும். நீலமங்கலம் ஆயுருடைய இல்லம் வந்து எங்க அமைக்கப்படும்? நீலமங்கலத்துல. யாருக்கு தெரியும்? நீலமங்கலம் சென்ட் ஜான் சர்ச் என்ன ஆகலாம், குருசேகரமாக மாறினாலும் அது ஏற்புடையதாகத்தான் இருக்கும். ஆகையினாலே நீங்கள் அதை அந்த டெஸ்டினேஷனை வச்சுதான் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் சொல்லுங்க, பயணம் பண்ணணும். நம்முடைய திருச்சபை எதை நோக்கி பயணப்பட வேண்டும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஒரத்தூர் பிரிஞ்சா குருசேகரம் பிரிஞ்சா எது குருசேகரமா மாறணும்? நீலமங்கலம் கண்டிப்பாக குருசேகரமாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்க இன்ஃபீரியாரிட்டியும் இல்லை, சுப்ரியாரிட்டியும் இல்லை. நான் அதை அடிக்கடிக்கு பார்ப்பேன். எந்த திருச்சபைக்கு போனாலும் ஒரு சில திருச்சபைகள் யூனிக்கா அப்படி நிற்பாங்க. ஆனால் மைய திருச்சபையை சார்ந்து, ஒரத்தூர் திருச்சபையை சார்ந்து எப்பொழுதும் சென்ட் ஜான் சர்ச் அப்படின்னா அவங்க ஒரு பிக் சப்போர்ட். நிறைய திருச்சபைகள் இருக்கிறது, ஆனாலும் கூட பிசிக்கலா பினான்சியலா நீங்க சப்போர்ட், மிக பெரிய சப்போர்ட் கொடுத்துன்னு இருக்கிறீங்க. ஆகையினால உண்மையாகவே மனதார நான் வாழ்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அன்பு சகோதரன் லாரன்ஸ் தான், உங்க ஊழியர் தான். ஆகையினாலே உண்மையாகவே நான் ஊழியரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இப்ப நம்முடைய குருசேகரம் பாத்தீங்கன்னா ஒரே நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு போய்கினே இருக்குதுங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, எங்கேஜா எப்பயுமே மக்கள் எங்கேஜாவே இருக்கிறாங்க, அடுத்தடுத்த நிகழ்வுல போய்கினே இருக்கிறாங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்மையாகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய தரிசனம் இந்த குருசேகரத்துல நிறைவேற்றப்படுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா நமக்கு விசிபிளா தெரிற ஒரே ஆளு நம்முடைய ஆயர் தான். ஆகையினாலே உண்மையாகவே ஆயர் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆயர் ஒரு சைடு இருந்தாலும் அவங்கள லீட் பண்றது, பூஸ்டப் பண்றது, இல்ல புல் பண்றது, புஷ் பண்றது, இது ரெண்டு தான் நடக்கும் லைஃப்ல. ஒய்ஃப்ன்றவங்க ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, கையை கெட்டியா பிடிச்சி இழுப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி என்ன பண்ணுவாங்க, தள்ளி விடுவாங்க. இது ரெண்டு விஷயம் நடக்கும். எல்லா ஃபேமிலியிலும் அதான் நடக்கும். கரெக்டுங்களா? ஆக அப்படி எந்த இடத்துல அவரை தாங்கி பிடிக்கணும், எந்த இடத்துல அவரை இழுத்து பிடிக்கணும் அப்படின்றத உண்மையாகவே ஆயிரம்மா அவர்கள் ஒரு சில டைம்ல பயங்கரமா இருப்பாங்க. நீங்க அவங்கள வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். முகம் திடீர்னு மாறும், அப்புறம் பார்த்தா திடீர்னு கூல் ஆயிடுவாங்க. அப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஊழியத்திலே ஐயாவோடு இருந்து அவரை தாங்கி பிடிக்கின்ற அன்பு ஆயிரம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது ஒரு மிக சிறப்பு. நீங்க எப்பயுமே சிறப்பு தான். அதாவது பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்புக்குரிய நபர்கள் என்ன, அது சென்ட் ஜான் சர்ச்சு தான். இந்த திருச்சபையில் இந்த விபிஎஸ்ஐ நடத்தி கொடுத்த டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்கள், பங்கு கொண்ட பிள்ளைகள், இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள், நபர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பர்களே, மீண்டும் உங்களை அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நேரம் கடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 4 ப்ரோக்ராம். இப்போ மேட்டுக்காலையில் ரெடியாக இருக்கிறாங்க. பள்ளஞ்சேரி முடிச்சிட்டோம், இங்கே வந்திருக்கிறோம். தொடர்ந்து நான் உங்கள் திருச்சபையை அதிகமாக நான் பாராட்டுகிறேன். விசேஷமாக அவர் சொன்னது போல தான் நீங்கள் உங்களையே பார்த்து கொள்ளுகிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, திறமையே இருக்குது. உங்ககிட்ட அந்த நல்ல லவ் இருக்குது, அகப்பை லவ் இருக்குது, அன்கண்டிஷனல் லவ். சரி, அதுக்காக பாராட்டு. விசேஷமாக இந்த நான் பார்க்கின்ற பொழுது ரொம்ப டிசிப்ளினாக இருக்குங்க. இந்த நிகழ்வை கொஞ்சம் நீங்கள் அடுத்த வருஷம் வெளியில் நடத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நான் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகணும்ல. நீங்கள் பண்ணுறது இன்னும் இந்த இடத்திற்கும் இது எல்லாருக்கும் தெரியணும். பிள்ளைகளுடைய அந்த டேலண்ட்ஸ் ரொம்ப டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகிறாங்க. அங்கேயும் டீச்சர்ஸ் நல்லா இருக்குது, இங்கேயும் டீச்சர்ஸ் உடனே நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். நீங்கள் வீடியோ எடுக்கிறதா நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். அதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் பல்ராமபுரத்து சூப்பராக இருந்தாடா, நல்லா அழகாக ஆடினாங்க. நான் பாராட்டுகிறேன். இன்ஸ்பெக்ஷன் வந்த அந்த ஆசிரியரும் ரொம்ப சிறப்பாக பாராட்டினாங்க. நீலமங்கலம் ரொம்ப டிசிப்ளினாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பசங்க ரொம்ப அட்டென்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அனைவரையும் மனப்பூர்வமாக வாழ்த்து. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரத்தூர் குருசேகரம் என்பது கிராம திருச்சபைகளை கொண்டது தான். அதனால் எல்லா ஊழியர்களையும் அதிகமாக பாராட்டுவேன். ஏன்னா நான் அந்த ஏரியாவிலேருந்து நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்ததுனால ஊழியர்களை அந்த அந்த விடுமுறை ஆதாய பள்ளியிலே கௌரவிப்பது என்னுடைய வழக்கம். அதே நாளில் இந்த நாளில் வந்திருக்கிற இந்த நாளிலே உங்களுடைய திருச்சபையினுடைய ஊழியர் அவர்களுக்கு குருசேகரத்தின் சார்பாக ஒரு அன்பு பரிசு நீங்கள் கொடுக்குற நிலையில் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் பெற்றுக்கொள்ள முடியாத கரங்களை தட்டி நாம் தொடர்ந்து இந்த விடுமுறை ஆதாயப்பள்ளியினுடைய டைரக்டர், விடுமுறை ஆதாயப்பள்ளியினுடைய ஆசிரியர், வாலண்டியர்ஸ், திருச்சபை ஊழியர், வெல்விஷர்ஸ், இவங்க எல்லாமே வெல்விஷர்ஸ் தான். அனைத்து குடும்பங்களும் வெல்விஷர்ஸ் தான். ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஒரத்தூர்ல இருந்து நிறைய பேர் இழுத்துருக்கிறான். ஒரத்தூர் மெம்பர்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால அங்கிருந்து இழுத்துட்டு இது பாஸ்ட் நினைக்கிறோம் அவங்களுக்கு. சரி தானே, வாழ்த்துக்கள், சந்தோஷம். நிறைய நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே செயலாற்றினாலும் திருச்சபையிலே உங்களை இணைத்துக் கொள்வது தான் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. தனியாக இருந்தால் அது எங்களுக்கே ரொம்ப இணைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. அதனால் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். மீண்டும் ஒரு விஷயம், ஆயிரம் என்கின்ற சார்பிலே, குருசேகர தலைவர் என்கிற சார்பிலே, உறவுகள் என்பது சார்பிலே அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். காட் பிளஸ் யூ. பிள்ளைகள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடவுளுடைய சமாதானம், கடவுளுடைய பேரிரக்கம், கடவுளுடைய பேர் தயவு நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்த்துறையை வழங்கிய குருசேகர ஆயர் அவருக்கு நாங்கள் திருச்சபையின் சார்பாகவும் விடுமுறை வேதாப்பள்ளி சார்பாகவும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் நம்முடைய குருசேகர ஆயர் அவர்களை நம்முடைய விடுமுறை
வேதாம் பள்ளி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க. சும்மா 10 நிமிஷம் முடிச்சிருங்க. கரங்களை தட்டுவோம். குருசேகர் ஆயிரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை வரவேற்கும்படியாக அலெக்சாண்டர் அம்மா வாங்க. லதாம்மா வாங்க. ஒரு நிமிஷம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய குருசேகர் பொருளர் ஐயா அவர்களை வரவேற்பதற்காக நம்முடைய அலெக்சாண்டர் ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா வாங்க. அவர்களை தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் நம்மை வழிநடத்துகிறவர் திரு சுபாஷன் அவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலும் கூட நமக்கு எல்லா நிலைகளிலும் அந்த உணவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த மனப்பூர்வமாய் அளவுக்கு அதிகமாக நிறைவாய் கொடுத்த தம்பி விஜய்க்காக நாங்கள் சபையின் சார்பாக நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கடவுளும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தரோடு இருந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்போடு கூட வரும்படியாக நாம் கேட்கிறோம். திரு விஜய் அவர்களை திரு மூப்பரையா அவர்கள் வாங்க. இமானையா வாங்க. நீங்க போமா, நான் தான் பேசுறேன். நான் பார்த்துட்டாங்க போயிடுங்க. இருங்க. என்னோட கூட ஒரு பிக் சப்போர்ட்டர் திரு விஜய்க்கு மிக்க நன்றி. அதே போன்று ஒரு பெரிய சப்போர்ட்டர் இந்த ஊழிய பணிகளிலே திரு தினேஷ் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். உரத்தூர் திருச்சபை சார்ந்த தினேஷ் அவர்கள் வாங்க. உங்களையும் ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஆண்டவர். வாங்கிக்கோ, வாங்கம்மா. நீங்க கொடுங்க, டைரக்டர் அம்மா வாங்க, கொடுங்க. கரங்களை தட்டுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பொழுது டைரக்டர் அண்ட் டீச்சர்ஸ்க்கான ஒரு பரிசுகளை நம்முடைய குருசேகர ஆயரை அவர்கள் வழங்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். புதுசா டைரக்டர் வருவாங்க நீலமங்கலம் சர்ச்சில். ஆனா எப்பவுமே நானு இவங்க வராங்களே இவங்க செய்வாங்களான்னு நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீலமங்கலம் சர்ச்சுனாலுமே எல்லாருமே டேலண்டடான ஆட்கள் தான் அப்படின்றதுனால இவங்க எப்படி செய்வாங்களா நான் கேட்க மாட்டேன். கால் பண்ணுவேன். பினான்சியல் சப்போர்ட் என்ன தேவைப்படுமோ நீங்க எப்போன்னா கூப்பிடுங்கம்மான்னு ஒரு பேக்கப் சப்போர்ட் மட்டும் கொடுப்பேன். ஜபம் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக நிறைவாக ஒவ்வொரு வருஷமே எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமே பார்க்கிறோம் புதுசான டைரக்டர்கள் அழகாக புதிய திறமைகளை எல்லாம் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த முதலாவதாக அந்த ஃபர்ஸ்ட் விஷயத்திலே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். தூரமா இருந்த அந்த குழந்தைய அந்த நூல் கயிறு கட்டி கிட்ட வர மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க. இயேசுவோடு மாறுங்கள் அப்படின்னு கரங்களை தட்டுவோம். கூடுமானால் அதை மட்டும் நீங்க ஒரு பையனை வச்சு கட்டுங்க, போகும்போது ஆயிரம் செய்யணும். எனவே டைரக்டர் அவர்கள் நல்ல அவங்க பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி சில்வியா அவர்களுடைய தாயார், அவருடைய தகப்பனார் மற்றும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்திருக்கிற கணவர், அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கணவர் மட்டும் ஃப்ரீடம் கொடுத்தா போதும், அது மாமியாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். குருசேகர ஆயரை அவர்களுக்கான ஒரு சிறிய அன்பளிப்பு தான் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஈடாகாது. அன்போடு கூட பெற்றுக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. அவர்களை தொடர்ந்து நம்ம கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்போம். நிறைய மேட்ச்ல தோனி வந்து கேப்டனா இருக்க மாட்டாரு, ஆனா மேட்ச்ல இருப்பாரு. அந்த மாதிரிதான் இவங்க யாருன்னா நம்ம ஜபகலன் சகோதரி அவர்கள். அவங்க நிறைய முறை டைரக்டர் ஆந்து நிறைய முறை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்து நிறைய டேலண்ட வெளிப்படுத்திருக்காங்க. புதுசா செய்வாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம். இந்த மாதிரிலாம் மாறும்போது அந்த ஈகோ டச் அதெல்லாம் நம்ம சபையில் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாருமே ஒன்றிணைத்து ரொம்ப நிறைவா செஞ்சிருந்தாங்க. சகோதரியை நாங்கள் அன்போடு கூட ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சிறிய அன்பளிப்பை நீங்க பெற்றுக்கொள்பட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து ஜோதி அம்மா அவர்கள். நம்ம நினைப்போம் வயசானவங்க எங்க வர போறாங்க, பேர பிள்ளைகளை தந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நான் அவங்க அப்படி கிடையாது. நான் விபிஎஸ் நடத்துவேன், பாட்டு பாடுவேன், சாட்சி சொல்லுவேன், டான்ஸும் ஆடுவேன் அப்படின்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாங்க. அங்கிருந்து வரும்போது ஆடிட்டு வராங்க. எனவே ஆண்டவர் மூலியம் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். சிறிய அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து சாலமன் வாங்க. இந்த வருஷம் தான் புதுசா டீச்சரா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாரு. போன வருஷத்துல இருக்கிறாரு. தேங்க்யூப்பா. எல்லா நிலைகளிலும் ஆடவர் பிரிவுகள் யாருன்னா சாலமன் தான் முதல்ல. சாலவனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ரன்யா அவர்கள் அவங்க ஒரு நல்ல பாடகி, அவங்க நல்ல நடனம் ஆடுவார்கள் எனக்கு இன்னைக்குதான் தெரியும்.
ரொம்ப நல்ல டான்ஸ். சாலமோன் வந்து எல்லா பசங்களுக்கும் வசனத்தை சொல்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி வச்சான். தேங்க்யூ திருமதி ரன்யா அவர்கள் அவங்களுடைய குடும்பத்திலயும் அவங்க வீட்டுக்கார ஃப்ரீடம் கொடுத்து அவர்களை நல்ல முறையில டீச்சர்ஸ் அக்கா கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. கடவுள்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கேரள் அக்கா அவர்கள் புதிய சிந்தையோடு கிறிஸ்துவத்திலே பயணிக்கக்கூடிய சகோதரி அவர்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். எத்தனையோ பணிகள் இருந்தாலும் கூட அதற்கெல்லாத்துக்கும் மத்தியில இந்த ஊழிய பணியை நிறைவாய் செய்த சகோதரிக்கு மிக்க நன்றி. ஹேமா அக்கா அவர்கள் திருமதி ஹேமா செகண்ட் சகோதரி அவர்கள் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு கிடைச்ச நேரத்துல எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க, பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். எனவே திருச்சபையின் சார்பாகவும் விடுமுறை வேதா பள்ளி சார்பாகவும் அன்போடு கூட அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். கரங்களை தட்டும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் அவர்களையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். வாலண்டியர்ஸ் பிரைஸ் மோனிகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் கொடுத்த எல்லா விதமான சப்போர்ட்டுக்காக நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா முடிஞ்சா எடுங்க கொஞ்சம் கட் பண்ணிடுறோம். ஷோபா பேட்ரிக் சகோதரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைய சாட் எல்லாமே நீங்க பாருங்க. இதுல மேக்சிமம் வரைஞ்சது அக்கா தான். அவர்களுக்கான கரம் தட்டுதலை கொடுக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பிள்ளைக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிள்ளைகளையும் தம் பிள்ளைகளாக பாவித்து அன்போடு கூட அரவணைத்து வழிநடத்துவதற்காக மிக்க நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ரிவா சனாகோ அவர்கள் ஒரு பேட்மிண்டன் பிளேயரு, ஊழிய பாதையில இறங்கி விளையாடி இருக்கிறாங்க தரமா. நல்ல சந்தோஷம். கடவுள் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பணி செய்யுங்கள். ஸ்பெஷல் கிஃப்ட் ரேச்சல், இவங்க முன்னாள் டைரக்டர், இவங்களும் பல திறமைகளை வெளிக்காட்டிருக்காங்க. இந்த முறை சூழ்நிலை கிடைக்கலனாலும் ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய்திருக்கார்கள். மிக்க நன்றி. கடவுள் அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபர்காம் வாங்க, வாலண்டியர் வாங்க அப்பா பாப்பா தம்பிக்கு கை தட்டுங்க. நிறைய சப்போர்ட் கொடுத்துக்காக நன்றி. அவரையும் ஒரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கணும். ஸ்டூடெண்ட் கிஃப்ட் போறதுக்கு முன்னாடி இது கரெக்டா இருக்காது, ஒழுங்கா இருக்கப்பா. நான் லைட்டா அந்த பக்கெட் லைட்டா பார்த்தேன். நான் ரொம்ப குனிஞ்சிட்டு இருந்தேனா அத சின்ன விஷயம் பண்ணுங்க. எப்படி எல்லாரும் இண்டிவிஜுவலா இந்த வருடத்தினுடைய தலைப்பு குருசேகர் ஆயிரம் அவர்கள் பொருள் நீங்கள் முன்பதாக வரும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் போக்கஸா வீடியோ கவரேஜ் வைங்க. டீச்சர்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு டீச்சர்ஸ்லாம் வாங்க. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ்லாம் நீங்க முன்னாடி வாங்க. டீச்சர்ஸ் ஐயோ ஒரு நிமிஷம் ஐயா, டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் முன்னாடி வாங்க. உங்களுடைய எல்லாருடைய உழைப்பு தான் இயேசு விடும் வாருங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை துவக்க நாளில இவராக நாங்கள் துவங்கி வைத்தோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையன் எங்கேயோ விளையாடிட்டு இருக்கான் லீவுல. ஆனா அவன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நல்வழியை போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய குருசேகர் ஆயிரையாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நீலமங்கலம் திருச்சபை குடும்பத்தார்கள், விடுமுறை வேதா பள்ளி மாணவர்கள், பொருள் ஆயிரம் இணைந்து அந்த பிள்ளையை ஆலயத்திற்கு கூட்டி வராரு. கரைகளை தட்டுங்க. ஆலயத்துக்கு கூட்டி வராரு. அவன் பல இடைஞ்சல்கள் தடங்கல்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அவர் கொண்டு வராரு பாருங்க. ஒரு கருத்த கரகோஷத்தை கொடுங்க. தேங்க்யூ ஐயா, நீங்கள் கொடுத்த இந்த சிறப்பான இந்த இயேசுடன் வாருங்கள் தலைப்புக்கு ஏற்ப கொடுத்த இந்த கற்பகாகவும் மற்றும் நிறைவிழாக்காகவும் நாங்கள் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. அதனை தொடர்ந்து பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்களை நாம் அவர் அடுத்த சர்ச்சைக்கு போனதுனால அவர் ஒரு 2 பேருக்கு கொடுப்பாரு. அதன் பிறகாக 1000 ஒரு 2 பேருக்கு, பொருள் ஒரு 2 பேர் கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. எந்த பிரச்சனை கொடுத்துடலாம். நம்முடைய தம்பி அதிகமா இல்ல 1000 அவர்கள் பிள்ளைகளுக்கான கிஃப்ட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்ள மாட்டாமா. பெரிய விஷயம் குடும்பம். கரங்களை தட்டுவோம். நான் கொடுக்குறேன். கோபப்பட்ட போறான் அந்தப்பா. தேங்க்யூமா. 2 பேர் மட்டும் சொல்லுங்கம்மா. கிஃப்ட் அவர் கலமா நடந்த சிங்கிங் காம்படிஷன்ல பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிரைஸ் தான். பிகினர் செக் செக்
பிகினர்ல பிரைஸ் வந்து ஃபியோனா அவர்கள் வாங்குறாங்க. ஃபியோனா குட்டி பிரைமரி லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யோகாஷினி. செகண்ட் பிளேஸ் 2 பேர் ஷேர் பண்றாங்க, தனுஸ்ரீ அண்ட் பிரின்சி. செகண்ட் பிளேஸ் 2 பேர் ஷேர் பண்றாங்க, தனுஸ்ரீ அண்ட் பிரின்சி. தேர்ட் பிரைஸ் விகாஷினி. அவங்களுக்கு கிளாப் பண்ணலாமே. பேரண்ட்ஸ் அண்ட் சர்ச் காங்கிரிகேஷன் ப்ளீஸ். ஜூனியர் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு மைவர்ஷினி அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்னொருத்தர் ஷேர் பண்றாங்க, ஜூடா ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் 2 பேர் ஷேர் பண்றாங்க, சுஷிதா சாய் அண்ட் மோனிகா. கிளாப் பண்ணலாமே. பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் அவங்க இன்னும் நல்லா பாடணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும்ன்றதுக்காக. சீனியர் அண்ட் இன்டர் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஆரன். பாடலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினவே இவன் தான். செகண்ட் பிளேஸ் மேகா அண்ட் மோஷிகா. 2 பேர் ஷேர் பண்றாங்க, மோஷிகா. தேர்ட் பிளேஸ் மதுஸ்ரீ, சீனியர். நம்ம அட்டெண்டன்ஸ் பிரைஸ் அண்ட் கிஃப்ட், உங்களோட ஜெனரல் கிஃப்ட் இன்னைக்கு கொடுக்கப்படும். ஐயா அவர்கள் கையில வாங்கிக்கலாம். சீனியர் பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் அழைக்கிறோம். ரிச்சர்ட் மேகா ஆரன் எட்வின். இன்டர் லெவல் பரிசுகளை வழங்கும் மற்றும் பாடல்கள் வழங்கிய மிக்க நன்றி. குருசேகர பொருளையாளர்களை நாங்கள் ஜூனியர் பிள்ளைகளுக்கு இன்டர் பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குகிறோம். Thank you. Thank you so much. ஐயா மைக். இன்டர் ரீமா, மதுஸ்ரீ, விபின் குமார். விபின் வரலையா? இருக்கானா? ஓகே. விபின். ஹர்ஷினி ஐ. கை தட்டுங்க பேரண்ட்ஸ். மோஷிகா. சஞ்சனா பி. இன்டர்வியூ. ஜூனியர் வகுப்புகளுக்கு பிரச்சனை வழங்கும்படியாக விஜய் அவர்களை நாங்கள் நம்பூர் அழைக்கிறோம். ஜூனியர் இலக்கியா. துஷிதா சாய் மில்கி. எங்க எல்லாருக்கும் மில்கி இருந்தா தெரியும்.
நேத்து வரைக்கும் எனக்கு வந்து அவ மில்கி மில்கின்றதான எனக்கு தெரியும். திடீர்னு தான் சொன்னா அக்கா என் பேரு துஷிதா சாய்க்கா அப்படின்னா. ஜெமிமா, ஷாரிகா, ஜூடா, தினேஷ் பரிசு வந்து தினேஷ் தினேஷ் வாங்க சீக்கிரம். மைவர்ஷினி, மோனிகா ஆர். நீங்க வேணா ரெஸ்ட் வைங்க, நான் ஆரா நிக்க சொல்றேன். அலெக்ஸ், சித்தார்த், அடுத்தபடியாக பிரைமரி பரிசனை வழங்கி பிரைமரி பிள்ளைகளுக்கு பரிசனை வழங்கும்படியாக ஆலயத்தில் அல்லாதவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் வயசுல பெரியவர்கள் பாட்டி நிறைய இருக்கீங்க. நீங்க யாருன்னா நீங்க முன்னாடி வந்து இந்த குழந்தைகளை பிளஸ் பண்ணி அந்த பரிசனை வழங்கும்படியாக அன்போடு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டி வாங்க பாட்டிமா, நீங்க வந்து பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுங்க, வாங்க உங்க கையால் வாங்க. அவர்களுக்கு கரங்களை தட்டும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்மிதா, கிருத்திகாஸ்ரீ, கிருத்திகாஸ்ரீ, தனுஸ்ரீ, தனுஸ்ரீ, வினிஷா, வினிஷா, யோகஸ்ரீ, விகாஷினி, ஜெஃப்ரினா, அபினவ். அபினவ் எங்க? அபினவுக்கு பதில அபினவ் எங்க? வா அபினவ். சஞ்சனா ஸ்ரீ, இருக்கியா? இன்னும் 2 3 பேரு 4 பேர். அஃப்ரின், அஃப்ரின் மோக்ஷித். மோட்சத்துக்காக எல்லாம் பலமா கை தட்டுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆள் டெய்லி 8:30க்கு ஷார்ப்பா வர ஒரு ஆள் வந்து மோக்ஷித். மோட்சத்தை கரெக்டா அவங்க கூட்டு வந்து அவங்க தாத்தா கரெக்டா விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்காகவும் ஒரு தடவை கை தட்டிக்கலாம் நம்ம. ஆமா, தாத்தாவும் டைமுக்கு வந்துருவாங்க. வியான், பரிசனை வழங்கி மிக்க நன்றி. சிறப்பாக நாங்கள் தேங்க்யூ. அன்னையிலிருந்து வார்த்தைகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் நம்ம நினைப்போம் பெரிய வீட்டுல இப்ப யாரும் குழந்தைங்க பிறந்தாலும் ஆசீர்வாதமே வாங்குறதே கிடையாது. எங்க அப்பா எனக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் பாக்கெட் வாங்கி கையில் கொடுத்து போறத கரெக்டா கலந்து உபயோகிப்பாங்க. அதே ஆசீர்வாதம் நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கணும். பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பரிசனை வழங்கி திருச்சபை சார்பாக மிக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். டைரக்டருடைய தாயார் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்க முன்னாடி வந்து அன்னையத்தின் வந்ததுனால அம்மா பேர் நான் முதல்ல சொல்றேன், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அவங்க அப்பாவையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கும். இந்த பரிசனை வழங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய பிள்ளைகளுக்காக பிரைமரியில இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஐயா வாங்க, நீங்களும் வாங்க. பிரின்சி, பிரின்சி பிரைமரி பிரின்சி. லக்ஷிதா, பிகினர் பிள்ளைகளுக்காக அடுத்து ஷர்மிதா, ஷர்மிதா இந்த சைடு வந்து வாங்கிக்கோங்க.
பேரண்ட்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணாதான் பிள்ளைங்களுக்கு ஜாலியா இருக்கும். முன்னாடி வரும்போது நமக்காக இவ்வளவு பேர் கை தட்டுறாங்களேன்னு. சஷ்மிதா சஷ்மிதா வா குட்டி வா. சஷ்மிதா வந்து டெய்லி வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு மீதி அவங்க அம்மாக்கு எடுத்துட்டு போயிடுவா. வெரி கியூட் அவள சபரி. நீங்க 2 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே? சபரியும் தங்கச்சி 2 பேரும் வந்து கியூட்டா 2 பேரும் வீட்டுக்கு போய் நாங்க கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறோம் ப்ளீஸ் அக்கா 2 minutes அக்கா அப்படின்னு வாங்க. பியூட்டில் பியூட்டிலுக்காக எல்லாரும் கை தருங்க. நேற்று சிங்கிங் காம்படிஷன்ல செகண்ட் ஆளு. நான் பாடுவேன், எனக்கு பாட தெரியும், நான் பாடுவேன் அப்படின்னு ரொம்ப அழகா பாடிட்டு போனா. ரோஷித் எங்க விபிஎஸோட ஸ்டார் ரோஷித் வருவான். வந்தானே நான் வந்துட்டேன் ரெஜிஸ்டர் பண்ணிடுவான். நான் வந்துட்டேன். வீரன் அமைதியான பிள்ளைல இன்னும் ஒண்ணு. ஃபியோனா ஸ்டெஃபி. ஃபியோனா நான் என்ன கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றது ஃபியோனாவா தான் இருக்கும். கரெக்டா இருக்கோ இல்லையோ, அப்பா நான் சொன்னது கரெக்ட் தான் ஆன்ட்டி அப்படின்றவா. யஷ்வந்த் பாபு பிட்டு எங்க? இவன் பேரு பிட்டு. நேற்று வரைக்கும் இவனை பிட்டுன்னு தான் நான் கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் பேரு யஷ்வந்த் பாபுன்னு. நீலேஸ்வர் எடி சாலமன் எங்க விபிஎஸ்ல 2 பேர் வந்து எல்லா கிளாஸ்லயும் உட்கார்ந்தாங்க. இவங்க பிகினரா பிரைமரியா இன்டரா எங்களுக்கு தெரியல. ENTO பிளஸ் 2 பேருமே வந்து அப்படி சொல்ல முடியாதையா, ஸ்வீட் ஐயா இல்ல அவ்வளவு வேணா சொல்றியா. ENTO பிளஸ் நேத்து பாட சொன்னதுக்கு ஐயா கிட்ட போயிட்டு நாளைக்கு பாடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டான். அவ்வளவுதான். இவங்களுக்கு ரேச்சலோட அம்மா ஒரு சின்ன கிஃப்ட் கேம்பெயின் கேன்வஸ்க்கு அவங்க தான் வந்தாங்க எங்க கூட. ரெஜினா ஆண்டி முன்னாடி கூப்பிடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே May 1 அன்னைக்கு கேன்வாஸ்க்கு நான் கூப்பிட்ட உடனே எந்த இதுவுமே இல்லாம அவங்க அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அன்னைக்கும் அப்படியும் ஆண்டி வந்து எனக்காக வெயிட், நானே அடையில இருந்து மெதுவா தான் வந்தேன். ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். ஆமா, ஏன்னா எல்லா ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா பிள்ளைங்களும் மிஸ் வந்துடும் மிஸ் வந்துடும் மிஸ் அப்படின்னாங்க. தேங்க்யூ ஆண்டி. அவங்க டீச்சரா இருக்கிறதுனால அந்த வித்தை வந்து அவங்களுக்கு தெரியும். யாரும் வரலாம், ஆனா அங்க யாருக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது சபையார் இந்த டீச்சர்ஸ் கரெக்டா கெஸ் பண்ணி அவங்கள கூட கூட்டு போயிட்டு பிள்ளைகள்லாம் பிக்கப் பண்ணிருக்காங்க. மிக்க நன்றி. எல்லாருக்குமே மீண்டுமாய் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார் ஐயாவை மிஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் வந்து போன் அடிக்கும் போதெல்லாம் ஐயா டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி தான் பேசுறது. காலைல இன்னைக்கும் 6:30 மணிக்கு 7 மணிக்கு போன் அடிச்சேன். ஐயா இன்னும் சைன் வாங்கலையா அப்படின்னு. பாத்துக்கலாமா எதுவா இருந்தாலும் பின்னாடி இருந்து ஊக்குவிச்சு தைரியம் கொடுத்து பாத்துக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பாசிட்டிவான ஆன்சர் தான், என்னைக்குமே நெகட்டிவா கிடையாது. பத்தலைன்னா சொல்லுமா காசு பத்தலைன்னா உடனே அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னது ஐயாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நான் லஞ்சுக்கு தான் ரொம்ப பயந்தேன். இன்னைக்கு லாஸ்ட் டே லஞ்சுக்கு ரொம்ப பயந்தோம், எங்க கேஷ் பத்தாம போயிடுமோன்னு. ஐயா ஏமா கவலைப்படுற, கிடைச்சிச்சுமா, உடனே ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பிசி மெம்பர்ஸ் 2 பேருக்கும் நன்றி சொல்றோம். ஏன்னா அவங்க உடனே இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஐயாவுக்கு கிஃப்ட் கொடுக்கும்படி ஜெயசுதாத்தை அழைக்கிறேன். அக்காவே இன்னைக்கு அழைச்சிருந்தோம், ஆனா அக்காவுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்னைக்கு ஐயா அக்காக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் வாங்கி. ஐயா இல்ல இது அன்பில் கிடைக்கும்.
எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்த பேரண்ட்ஸ் அண்ட் எங்க சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இங்க டான்ஸ் இன்னைக்கு எப்படி போச்சு, எப்பவும் போல எங்க பிள்ளைங்க ஸ்டைல்ல சொல்லலாம். எங்க பிள்ளைங்க வந்து டெய்லி சொல்லுவாங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு. குட், ஓகே, பேட் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு எப்படி போச்சு நாள்? குட், ஓகே, பேட். குட். பேரண்ட்ஸ் நீங்க சொல்றீங்களா எப்படி போச்சு? குட். எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட சொல்லுங்களேன். குட். எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க பிள்ளைகளுக்காகவும், டீச்சர்ஸ்க்காக, ஐயாக்காக, எல்லாருக்காகவும். தேங்க்யூ சோ மச். உங்களுக்காக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம். லஞ்ச் இங்கே இருங்க, உங்களுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க பின்னாடி இருந்தா எடுத்துட்டு வந்து தருவாங்க உங்களுக்காக. ஐயா இப்ப வந்து ப்ரே பண்ணி நமக்காக முடிப்பாங்க. உட்கார்ந்துட்டே இருக்க. ஜெபம் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. ஒரே நிமிஷம் ஜெபம் தான் முடிஞ்சிடும். உங்களுக்காக உணவுகள் விடுமுறை வேண்டாம் பள்ளி சார்பாக அவர்கள் எனவே நீங்கள் அந்த அமர்ந்த நிலையிலே பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிள்ளைகள் மாத்திரம் பிள்ளைகளுடைய நிறைய எக்ஸல்கள் நீங்க வந்திருக்கீங்க. நான் நம்மளோட ஒரு வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் உயர்த்துவார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் சர்ச்சைங்க மீண்டுமா ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி. ஜெபம் செய்வோம். அப்படியே கண்ணை மட்டும் கொடுங்க. அவ்வளவுதான். அன்பின் ஆண்டவரே, இந்த 8 நாட்களாக இந்த வகுப்புகளை நடத்தும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தேவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ஆசீர்வதிங்க. இந்த வகுப்புகளை நடத்துவதற்காக அவர்கள் கொடுத்த செபம், உதாரணத்துவமான காணிக்கைகள், ஆண்டவரின் பொருளாதார வசதிகள் எல்லாவற்றையும் கொடுத்த திருச்சபை குடும்பத்தாருக்காகவும், குருசேகர் குடும்பத்தாருக்காகவும், பொறுப்பு வகிக்கின்றவர்களுக்காகவும், விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்காகவும், டைரக்டருக்காகவும் நாங்கள் மனதில் கொடுத்தாங்க. ஒவ்வொருவரும் தேவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய கைகள் பிரயாசத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து உயர்த்தீங்க. 60 100 அவர்கள் பலப்படுத்த கிருபை பாராட்டுங்க. எல்லா நிலைகளிலும் எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரை குருசேகர் ஆயர், என்னுடைய செய்ய என்னுடைய சுபாஷன் அவர்கள், செயலர் பொருள், அனைத்து திருச்சபை ஒளிபெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் இச்சோடு கூட நிறைவடைந்தாலும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிள்ளைகள் ஆலயங்களுக்கு வந்து நல்லொழுக்கங்களை பற்றி பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்கான பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான திட்டத்தை, சந்தர்ப்பத்தை குழந்தைகளுக்கு தந்தரும். பெரிய காரியங்கள் செய்ய, அதிசயங்களை காணப்படுங்க. இந்த தினத்திலே திருச்சபைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய எண்ணங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்ய, அதிசயங்களை காணப்படுங்க. துதி கன மகிமை அவற்றுக்கு செலுத்துகிறோம். அருமையற்றவர் இயேசுவின் மூலம் ஜெபம் பெறும் நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பிரசன்னமாய் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுக்கான உணவுகளை விடுமுறை யாரும் எழுந்திருக்காங்க.